அதனாறு விரவியத்தின் கமலனே போற்றி நிலதருளி பாவமோடு பல்பிணியும் பம்பு வறுமைகளும் பலவான இடர்களையும் ஆற்றி கவிழ்புறந்தே. இங்கே கூடியிருக்கின்ற சைவ அன்பர்களே, போன இதே ஆண்டிலே சேர்த்து தினத்திலே உங்களெல்லாம் சந்தித்து ஒரு உரையை நிகழ்த்தினேன். அது பயனுள்ளதாக இருந்திருக்குமா என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட ஒரு புதுமையான ஒரு அந்தாதியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அந்த நூல் எப்படி இருந்தது என்பது எனக்கும் மீனாட்சி சாருக்கும் தான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நூலை ரொம்ப ஸ்டைன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து புக்காக வெளியிட்டிருக்கிறோம். இது நம்முடைய அதிபராக பண்டியர் அருளிய திருப்பதிற்று பத்தாதி. அவர் இதை போல இன்னும் 2 அந்தாதிகளை பாடியிருக்கின்றார். ஒன்று வெண்பா அந்தாதி, ஒன்று கலித்துறை அந்தாதி. இந்த 3ஐயும் ஒரு சேர வெளியிட நூலை மட்டும் வெளியிட்டிருக்கின்றோம். இது 100 பாடல் அடங்கியது. இது ஏறத்தாழ நீங்கள் திருவாசகத்தை முற்றுவதல் போல இதை நீங்கள் ஓதலாம். இது அதை போல உங்களுடைய உள்ளத்தை ஒருக்கும், கண்ணில் நீர் விளைய வைக்கும். இது நான் உற்ற அனுபவம். இன்னொன்றையும் கூறுகின்றேன். இது திருக்கருவை அந்தாதி என்று இருந்தது பெயரிலே. என்னுடைய பாட்டாளர்கள் எங்க வீட்டிலே இருக்கிறது. நானும் படித்துக் கொண்டே இருக்கின்றேன். இந்த திருக்கருவை எங்க இருக்கிறது என்பதை எனக்கு ஒரு மாதத்திற்கு முன்புதான் தெரிய வந்தது. அதுவுமே சங்கரங்கோயில் பக்கத்திலே கரிவலம்தான் நல்லூர் பால்வனநாதர் ஒப்பனையால் திருக்கோயில் தான் திருக்கர்மை என்பதை தெரிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. அந்த இடத்துல சென்று நேர்ந்த புக்கையெல்லாம் கொண்டு போய் அம்பாள் சன்னதியிலே வைத்து, சுவாமி சன்னதியில வைத்து அங்கு இது நடந்து கொண்டிருக்கிறது, உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் திருநாள் அவருடைய சன்னதியிலே வைத்து வழிபாடு பண்ணி கொண்டு உங்களுக்கெல்லாம் வைத்திருக்கின்றோம். நீங்கள் இந்த அந்தாதியை ஒரு முறை தினம் ஓதுவீர்கள் என்று சொன்னால் மிக்க பயன் கிடைக்கும். அதோடு கூட இன்னொன்றையும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். 108 விநாயகர் போற்றியை அகவலை வெளியிட்டிருக்கின்றோம். இது அந்த காலத்திலே நம்முடைய சான்ற தமிழ் முனிவர்களாலே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சுத்தமான தமிழிலே யாத்த ஒரு போற்றி. இதையும் நாங்கள் இங்கே இந்த புக்கோடு சேர்த்து அடித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பூ வழிபாடு பண்ணுகின்ற பொழுது, அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது இந்த 108 போற்றியும் சொல்லி பூக்களை தூவி அர்ச்சனை சொன்னால் மிக்க பயன் கிடைக்கும். அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்னொன்றையும் அடுத்து நான் கூறுவது, இந்த அந்தாதியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நானும் ஏறத்தாழ தேவார, திருவாசக, பெரிய புராண, காரைக்கால் அம்மையார், குமரகுருவர், கந்தர் கல்விநம்பி, ஔவையார், அகவல், எத்தனையோ நூல்களெல்லாம் முடிந்த அளவு படித்து பார்த்திருக்கிறேன். அத்தனை நூல்களிலுமே இந்த அருளாளர்கள், நம்முடைய 4 பெருமக்கள் அனைவருமே ஒரே திருக்கோயிலிலே 21 முறை இந்த சிவருமானை கண்டேன் கண்டேன் என்று சொல்வதை எனக்கு தெரிய நான் எங்கேயுமே கண்டதே இல்லை. இந்த ஆதிராம பாண்டியர் தான் அந்த கருவை மாநகர் திருக்கோயிலிலே சிவபெருமானை 21 முறை கண்டேன் என்று ஒரு அந்தாதியிலே வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். இதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் அனைவருமே ஒரு முறை இந்த திருக்கருவை சென்று இந்த எம்பெருமானுடைய அனுகரணத்தை பரவட்டமாக கேட்டுக்கொண்டு அடுத்து நான் என்னுடைய உரைகளை தூங்க இருக்கின்றேன். கண்டேன் கண்டேன் கண்டேன். அவர் எப்படி வெண்பாவை யாத்திருக்கிறார் என்பதை நான் சொல்கின்றேன். இன்றைக்கு ஒளி உள்ளதை போல, 3D எஃபெக்ட் உள்ளதை போல அவருடைய வெண்பாவிலே அவர் வர்ணிக்கின்றார். இந்த வெண்பாவை நான் பாடுகின்றேன். நீங்கள் ஒன்றொன்றையும் இமேஜின் பண்ணி அப்படியே உருவத்தை மனதிலே அறிய வையுங்கள். ஒருகாபரணத்து திருமார்பும் உமை ஒப்பனையால் இடப்புறமும் சிற மாளிகையும் புரி சடையும் ஒவ்வை செவ்வாயும் கரை விடரும் வரதாவயமும் வன்மளவும் மானும் பயங்கு கரமும் மலரடியும் கருவாபுரியான் வெளிப்படுத்தி காட்சி கொடுத்து நின்றாரே என்று சொல்கிறார். நீங்கள் அப்படியே மனதில் நிறுத்தினால் அவர் நின்றது அப்படியே உங்கள் நிலத்திலே சொன்னார். இதை போல ஒவ்வொரு வெண்பாவிலையும் அவர் கண்டனை அப்படியே வர்ணிக்கின்றார். அடுத்து ஒரு பாடலிலே கூறுகின்றார். பாவனை நிலையெல்லாம் பிரிதொரு பற்றும் என்னேன், தேவனே நிலையெல்லாம் பிரிதொரு தேவை என்னேன், யாவையும் காட்ட கண்டேன் என்னுள்ளே நின்னை கண்டேன்,
காவலா கருவா புரியானே என்று மட்டும் காட்சியும் உண்டோ என்று வர்ணிக்கின்றார். அதே போல இன்னொன்று, உண்டரே மறையழுவோதும் ஒருதடி முதலே அண்டரும் முனிவர்தாமும் காண்களர் அடியேன் உன்னை தென்துறை வளாகம் மற்றும் தேடினேன் தேடி தேடி கண்டனன் கலாவினரும் கருவை மாறானே. இந்த சொல்லில் அவர் கூறுகிறார், உங்களுக்கு எல்லாமே தெரிந்ததுதான். திருமாலும் பிரம்மனும் அவரை எங்கெல்லாமோ சொல்றார்கள், கடைசி வரை அவரை இருவராலையும் காண இயலவில்லை. இவர் சொல்லுகின்றார், அவரை நான் கருவையார் மாறிலே கண்டேன் என்று அறிவோர் எடுக்கின்றார். இதை போல இன்னொன்று வெண்பாவிலே கூறுகின்றார், உள்ளதில்லை என்று உரைத்திடும் பொருளை உய்ந்துணரா கல்லர் நாவில் இருந்திடா கலானரின் கனியை தேழு செந்தமிழ் கருவையில் சினகரம் புகுந்து மெல்ல நான் சென்று காண்தலும் தீர்ந்தது விடாயில் என்றார். கருவை மாநகர கோயிலில் சென்றவுடனே என்னுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று கூறுகின்றார். இதை போல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடலிலேயுமே சிவபெருமானையும் உமையாலையும் அந்த திருக்கோயிலே கண்டதாக வர்ணித்துக் கொண்டே செல்கின்றார். பூமர்வு வேதன் புயல்வண்ணன் கண்டறியா சாம மொழிமொழியும் தாழியரையும் யாமறிய பெரும் கருவை மலநகரில் வந்து நின்றால் தாளும் கடைகளை சென்று வருகின்றார். இனி அமுதே இருங்களாவின் கண்ணியை வளர்மு கரும்பை பணியமைய கும்பினுடன் கண்டேன் கொடும் பாவ மோக விடாய் வெம்புயர் கண்ணிலே எழுப்பார். பணியமே கும்பினோடும் கைலாயங்கிரி மலையிலே இவருமான் இருக்கின்ற அதே காட்சியை நான் கருவான் அருளே கண்டேன் என்று பறைசாற்றுகின்றார். உரைகடந்த வேதத்துயர் வெப்பை உள்ளம் கரைகடந்த ஞான கடலை வரிபூ மறு போல வண்டு நுகர் வன்கலா நீளம் திருக்கோயிலில் கண்டேன் சென்று என்று கூறுகின்றார். உடலில் உயிரா உயிருக்கு உயிரானே கடல்களெல்லாம் தேடித்தானே கொடியதொரு பூங்கருவை மாற்றி பிறந்தவனே புண்ணியனை நான் கருவையில் கண்டேனே என்று கூறுகிறார். இப்படியாக அவர் 1 2 அல்ல 21 முறை இந்த கோயிலை அவர் நான் கண்டதை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இவையெல்லாம் ஒன்றொன்றாக விளக்க வேண்டும் சொன்னால் காலவாசம் இருக்காது. அடுத்து ஒரு வெண்பாலை கூறுகின்றார். பூண்டவராவும் புலித்தோல் உடையும் கோவணமுட்ட நீண்டவராலும் அறியா சரணமும் நீண்ட முடியும் தாண்டவராயர் முகலிங்கநாதர் தமியனுக்கோர் ஆண்டவராகி வந்தே திருக்காட்சி அளித்தனரே. இதிலும் அறிகிறார். திருமாலும் பிரமும் அறிய முடியாத தாளினை நான் திருக்காட்சியை கருவைமான் அருளே கண்டேன் என்று மக்கள் அறிவித்தார். கண்டே கருவை பெருமான் திருவடி கண்டு பற்றி கொண்டேன் பல சமயம் குறுகே முன்னர் பண்டே புரிந்த பழவினையை பற்றும் அறுத்து தொண்டே புரியவல்லார் பின்னே வேறு தொழிலையே என்று கூறுகின்றார். இதை போல வெண்பாவத்தால் இனியதை நான் கூறுகின்றார். புயல் மன்னன் கண்டறியா தாமம் மணிமுடியும் தாளிலையும் யாமறிய வாழும் கருவை வளநகரில் வந்து நின்றான் கடற்கால் அனீசன் என்று அவர் கூறுகிறார். இதிலிருந்தெல்லாம் என்னுடைய அனுபவத்திலே நான் ஒன்றை சொல்லுகின்றேன். நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு சுவாமியையும் அம்பாளையும் வணங்குகின்ற பொழுது ஏதோ ஒரு பாசுரத்தோடு வணங்குங்கள். பாசுரம் வரும்போது அம்பாள் காட்சி கொடுப்பார். அம்பாள் பார்க்கின்ற பொழுது பாசுரம் மனக்கண்ணிலே வரும். இந்த இரண்டும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதால் நம்முடைய முன்னோர்கள் கூறிய விதி. அதை எல்லோருமே பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அதை அனுபவித்த விதமாகத்தான் நம்முடைய பாசுரங்களிலே அப்படியே ஒன்றொன்றாக சேர்த்து சொல்லியிருப்பார்கள். ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நான் கூறுகின்றேன். ஆரிரே தரந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கை சீரடியார் எல்லாம் சொல்லிட்டான். நீங்க பாடிக்கிட்டு இருக்கும் போதே தோல் வருது, 6 முகம் வருது. இந்த பக்கம் தேவையான வந்துருதா, இந்த பக்கம் வள்ளி வந்துருதாங்க, இந்த பக்கம் மயில் வந்துருது, இந்த பக்கம் சேவல் கொடி வந்துருது, வேல் வந்துருது. இப்படியே இமேஜின் பண்ணி படிக்கின்ற பொழுது மனதிலே நீங்காது நிலைக்கும் என்பதிலே மாற்று கருத்து. இதுதான் நம்ம பாசுரம் பாடுகின்ற முறையே இதுவாகத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்றையும் உங்களிடத்தில் நான் கூற வேண்டும். நம்முடைய வீடு பேரை நம்முடைய ஞானத்தை சத்தனிவாதம் இருந்து வரக்கூடிய அந்த பேரின்பத்தை இறைவன் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
வேறு எவராலுமே கொடுக்க முடியாது. நாம் பிறவிதமான மனதிலே இவர் மூலம் அவர்கள் சொல்றது எதுவுமே கிடையாது. இவருமான மட்டும்தான் நம்மை விடுவிக்க முடியும், வீடுவிக்க முடியும். இதே அவர் கூறுகின்றார், மனப்பொழிந்து காம மயப்பொழிந்து ஆறா சிரமொழிந்து வாதனையும் செய்தால் இனிய குருக்களாய் வந்து அடிமை கொண்டு வீடு வைக்கும் திருக்களா வாழும் சிவம் மட்டும் அல்ல. கரைவேல் சொன்னார், சிவருமான் ஒருவர் மட்டும்தான் நமக்கு வீடு பெயரை அளிக்க முடியுமே அல்லாது வேறு எவராலுமே அதை அளிக்க இயலாது என்ற குறைப்பு நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். இதையேதான் நம்முடைய நாவல் எல்லாம் சொன்னார்கள். இதையை விட இதை இன்னொன்று ஒரு அற்புதமான என் மனதில் நிகழ வைத்த நிகழ்ச்சி என்னுடைய வெண்பாவிலே ஒரு இடத்திலே வருகிறது. எம்பெருமானே, பறவை நாச்சியதற்காக நீ திருவேதியிலே அந்த பறவை நாச்சியாரை சரிக்கட்டுவதற்காக அவரோடு இணைத்து சுந்தரனாரை சேர்ப்பதற்காக சென்றாயே, அந்த தெருவில் இருக்கின்ற ஒரு சூழ்ச்சியாக ஒரு தோளாக இருந்தேன் இல்லை என்றெல்லாம் அவர் அதிலே வந்திருக்கிறார். இப்படி எத்தனையோ வெண்பாக்களிலே நான் மனம் மகிழ்ந்து மனம் உருகி அதை நான் பாராயணம் பண்ணியிருக்கின்றேன். நீங்கள் அனைவருமே தினம் ஒரு முறை ஒரு அந்தாதியவாது 100 பாடல்களையுமே பாடுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன மகிழ்வும் இறைவனோடு ஐக்கியம் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அடுத்து இந்த 108 போற்றியுமே நல்ல செந்தமிழால் யாக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும். நம்முடைய தமிழ் மூலம் அதை பாடுகின்ற பொழுதுதான் இதெல்லாம் நம்மிடத்திலே சித்திக்கும் என்பதிலே கூறிக்கொண்டு அதையும் நீங்கள் வழிபாடு பண்ணி 108 போற்றிகளையும் பாட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கரங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வாழை விருத்தம் வேற ஏதாவது கேட்கணுமான ஏதாவது இருந்தா நான் சொல்றேன். உங்களுக்கு கேட்கணும்னா சொல்றது முடியும். அடுத்து வாழை விருத்தம். திங்களை அணிந்த செம்மல் சரணம் போற்றி பங்கின் விட்டிருந்த சித்தி புத்திரம் பலங்கள் போற்றி அங்கவர் கண்டு செய்யும் அடியவர் அடிகள் போற்றி நங்கூரே நமச்சிவாய நளின பாதங்கள் போற்றி அருள் பொலி கணேசன் செய்ய அடிமலர் வாழ்கவனான் பொருவிலை புராணம் ஓங்கு ஒலி தவிதுணர்ந்து எல்லோரும் மறுவுக பயன்க நான்கும் மண்ணுக உலகமெல்லாம் திருமொழி திறக்க இங்கும் தேரிலா சைவம் என்றும் திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதிபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி.